ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறபடியாலுங்க நமக்கு அவர் கொடுப்பார். தேவன் அன்பாகவே இருக்கிறபடினால அவர் நமக்கு கொடுப்பார். இதுதான் என்னோட தேவ செய்தியோட டைட்டில். God loves us and freely gives us all things. ஓகே, அப்படின்னா என்னுடைய தேவ செய்தி தலைப்பே என்ன தெரியுங்களா? தேவனுடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு அது விசேஷங்க. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம கேட்கும் பொழுது, அதை நம்ம தியானம் பண்ணும் பொழுது, அதை நம்ம பார்க்கும் பொழுது, அது நமக்குள்ள அது விசேஷமாக அது கிரியேட் செய்யும். எது தெரியுங்களா? ரோமர் 5:5 தேவனுடைய அன்பை நம்ம உள்ளத்தில் வச்சுட்டாரு. அந்த அன்பு நமக்குள்ள இருக்கிறதுனால பெரியமானங்களே நமக்கு நல்லதே நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு உண்டு. ஏன் தெரியுங்களா? ஏன்னா தேவன் அவருடைய அன்பு நமக்குள்ள கிரியேட் செய்யுது. ஆமே. ஸோ பிரியமானவர்களே, இந்த அன்பானது விசேஷம். எத்தனை பேர் நம்புறீங்க தேவனுடைய அன்பு விசேஷமானதுன்னு? இப்போ கூட நிஜமா நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. ஸோ அவர் அன்பாகவே இருக்கிறாரு. ஸோ என்னோட தேவ செய்தி அவர் அன்பாகவே இருக்கிறார். அதனால நமக்கு கொடுப்பாருங்க. நம்மகிட்ட எதுவுமே எடுக்க மாட்டாரு. அது மட்டும் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏசு பூமியில ஊழியம் செய்த நாட்டில் நீங்க பாருங்க, கொடுத்து கொண்டே தான் இருந்தாரு. யாரையும் அவர் புறக்கணிக்கல, யாரையும் அவர் கைவிடவே இல்லை. யாரையும் நீ தள்ளி போ, நீ பார்த்துட்டு நின்று சொல்லவே இல்லை. என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள என் பக்கத்துல நீ வர்றதுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. தாராளமா கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வருகிறவர்கள் எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் இயேசு. இந்த நாள் மட்டும் அவர் அப்படிதாங்க இருந்து கொண்டிருக்கிறாரு. இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல எப்படி இருந்தாரோ அதே இயேசுவா தான் இன்னைக்கும் இருக்கிறாரு. அல்லேலூயா. இதை நீங்க நம்பும் பொழுதுங்க விசேஷமா அவரிடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய விசேஷமான காரியம் என்ன தெரியுங்களா? அன்பு தாங்க, வேற எதுவுமே இல்லை. அந்த அன்பு தாங்க நமக்காக அவரை வர செஞ்சது பூமிக்கு. உண்மைதானுங்களே? அல்லேலூயா. இங்க நம்ம கேதர் பண்றதே அவருடைய அன்புனால தாங்க. நம்ம மேல அவர் அளவிலா பாசத்தை வச்சிருக்கிறாரு. சிலர் அப்படியே கை அசைச்சு நீங்க பாடினதும், சிலர் அப்படியே மெய்மறந்து தேவனை துதித்ததும், சிலர் கைகளை தட்டி பாடினதும், சிலர் அப்படியே நின்றதும், சிலது ஆடலாமா வேணான்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் இப்படியே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருந்ததும், அது உங்க விருப்பம். ஸோ பிரியமானங்களே, இதெல்லாம் அவர் நம்ம மேல வச்ச பாசத்தினால வந்தது தெரியுங்களா? சில சத்தமா ஆமென் அல்லேலூயா என்று கத்துறதும், திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ். இதுதான் நம்மளுடைய பிரதிபலன். அவர் நம்ம மேல காட்டியிருக்கிற அந்த அன்பு, பெரிதான அன்பின் பிரதிபலன், ரெஸ்பான்ஸ். அல்லேலூயா. ஆமென். ஆமென். என்ன கேட்டீங்கன்னா, நான் சும்மா நிற்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஆடணும். எப்படி இருந்தாலும் ஆடி நல்லா மெய்மருந்து நல்லா கைகளை உயர்த்தி நல்லா கைகளை தட்டி தேவனை துதிக்கணும். எல்லா பாடலும் நான் என்னோட இயேசுவை என்ஜாய் பண்ணணும். ஏன் தெரியுங்களா? என் தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. என் மேல ரொம்ப அன்பாகவே இருக்கிறாரு. பிடிச்ச பாடல் கொண்டு நல்லா பாடிட்டு, பிடிக்காத பாடலுக்கு அப்படி சும்மா நிற்கிறது இல்லைங்க. எல்லா பாடல்களையும் இயேசு இருக்கிறாரு. எல்லா பாடல்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. எல்லா பாடலும் தேவன் அங்கீகரிக்கிறாரு. எல்லா பாடல்களும் இயேசு உயர்ந்திருக்கிறாரு. ஆமென். பாப்போமா என்னோடு சேர்ந்து கலாத்தியர் 5:6 எடுத்துக்கொள்ளுங்க. Galatians chapter 5 verse 6. கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். பிரியமானங்களே, இங்க பால் கலாத்தியர் ஜனங்கள் மத்தியில், அந்த யூத ஜனங்கள் மத்தியிலங்க இவங்க இங்க திரும்பவும் நியாயப்பிரமாணத்துக்கு போகணும், நியாயப்பிரமாணத்தின்படி இந்த விருத்த சேதனம் செய்யணும், அப்படி இப்படின்னு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருந்தானுங்க. பார்த்தீங்களா? பாலோட ஒரு யுத்தம். பால் கணக்கா விளக்குறாரு. பால் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவருங்க. சரிங்களா? யூதன். அவர்கிட்டே அவனுங்க கொண்டு வர்றானுங்க. இல்லை, இதெல்லாம் திரும்பவும் சபைக்குள்ள வரணும் அப்படின்ட்டு. இங்க அவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. இப்ப இதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. ஏன் தெரியுங்களா? இயேசு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டாரு. ஸோ அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். தேவனுடைய அன்பில் தான் விசுவாசமே கிரியை செய்யுமா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்றீங்களோ, புரிந்து கொள்றீங்களோ பிரியமானங்களே, அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள இருந்து தேவனுடைய விசுவாசம் வல்லமையாய் கிரியை செய்யும். அடிப்படை அதாங்க, அஸ்திவாரமே அதாங்க. விசுவாசத்தின் அஸ்திவாரமேங்க தேவனுடைய அன்பு. எவ்வளோக்கு எவ்வளோ தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்றீங்களோ பிரியமானங்களே, இந்த இடத்துல நிறையவே இருக்கு தேவனுடைய அன்பு. ஆமென். பிரசன்னமா இருக்க தேவன் அன்பாகவே இருக்கிறார். பிரியமானங்களே, ஒவ்வொருத்தர் மீதும் விசேஷமாய் தேவன் உங்களை நேசித்து கொண்டு இருக்கிறார்.
இதை வந்து சிந்தை அளவு நீங்கள் எடுக்கிறீங்களா அல்லது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இறக்குறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் இங்கே இறக்கும் பொழுது தாங்க அது போய் வல்லமையாக கிரியை செய்யுங்க. அந்த வேலையில் தாங்க தேவன் போயிட்டு உங்களோடு டீல் பண்ணுவார், உங்களோடு பேசுவார், இன்னும் உங்களை கிறிஸ்துக்குள் ஸ்திரப்படுத்துவார். ஏன் தெரியுங்களா, தேவனுடைய அன்பு நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது ஒவ்வொரு நாளும். அதுதான் நம்மளை வந்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளோட வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டு போயிட்டே இருக்குங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது சிலுவையிலேயே. தேவனுடைய அன்பு வெளிப்பட்டனால தான் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசுவை நமக்காக அனுப்பினார். அங்கதான் பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்னது என்று நம்ம இயேசு மூலமாய் நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த அன்புனால தாங்க இந்த விசுவாசம் நமக்குள்ள கிரியை செய்யும். ஸோ தேவன் நம்ம மேல எவ்வளவா அன்பா இருக்கிறார். இங்க உட்கார்ந்து இருக்கிற தனிப்பட்ட நபர் ஒவ்வொருத்தர் மீதும் தேவன் அன்பா இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறாருங்க. இப்ப கூடங்க அவர் உங்க மேல ரொம்ப அன்பாக தான் இருக்கிறாரு. நீங்க கொஞ்சமா ஆராதிச்சாலும் கூட, நீங்க கூட ஆராதித்திருந்தாலும் கூட தேவன் உங்க மேல அன்பாகவே தான் இருக்கிறார் என்று நான் அந்த மாலை வேளையில உங்க மத்தியில சொல்றேன். ஏன் தெரியுங்களா, அவர் பச்சைப்பாதம் பார்க்காதவர், பச்சைப்பாதம் இல்லாத தேவன். ஃபேவரட்டிசம் அவர்கிட்ட இல்ல, மனிதர்கள் போல அல்ல. தேவனுக்கு வந்து அவரோட பிள்ளைகள் இடத்துல, அதனால தான் தேவன் எப்பொழுதுமே அவர் உயர்ந்தவருங்க. அதான் இன்கம்பேரபிள். அவரை வந்து எந்த விதத்திலும் நம்ம வந்துட்டு ஒப்பிடவே முடியாதுங்க. அதான் அவருடைய அன்புங்க, ஒப்பில்லாத அன்பு, பூரணமான அன்பு. ஹல்லேலூயா. யாருடைய அன்போடையும் நீங்க வந்து தேவனுடைய அன்பை ஒப்பிடவே முடியாது. அவருக்கு தான் அந்த சிறந்த இடம், விசேஷமான அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். சோ அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், தேவனுடைய அன்பினாலே விசுவாசம் வல்லமையாய் கிரியை செய்யும் பிரியமானங்களே. உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அதை தொடங்கினவரும் அதை முடித்து வைக்க போகிறவரும் அவரே. ஆமென். சோ விசுவாசம் அன்பிலே தான் கிரியை செய்யும். எவ்வளவா தேவனை நீங்க விசுவாசிக்கிறீங்க, அவர் அன்பை நீங்க விசுவாசிக்கிறீங்க, விசுவாசம் அதுல வல்லமையா கிரியை செய்யுங்க. நான் சொல்றேன், ரொம்ப அவர் அன்பை நம்புங்க. ஆல்ரெடி நீங்க நம்பணும். ஏன்னா வேதம் முழுவதும் தேவனுடைய அன்பை தான் பேசுது. அந்த பழைய ஏற்பாட்டா இருந்தாலும் சரி, இந்த புதிய ஏற்பாட்டாலும் இருந்தாலும் சரி பிரியமானங்களே, தேவனுடைய அன்பு ரொம்பவே இருக்கு. உண்மையா இல்லைங்களா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை அவருடைய அன்பு தாங்க என்றும் உள்ளதாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் and amen. And faith, ஆங்கிலத்தில் சொல்லிட்டா, faith worketh by love, God's love. காடோட லவ் உங்களுக்குள்ள அது நிறைய இருக்கும் பொழுது பிரியமான, அதை வந்து நீங்க நிறைய அதை தியானிக்க அதை அதை நம்புங்க. விசுவாசம் கிரியை செய்யும். உங்களுக்குள்ள இருந்து விசுவாசம் கிரியை செய்யும். உங்களுக்குள்ள இருந்து விசுவாசம் வல்லமையாய் கிரியை செய்யும். தெரியுங்களா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. ஆமென். ஸோ தேவனுடைய அன்பை அவ்வளவா நம்பாதவங்க சிலர் வந்து தேவன் ஜெபித்தா கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்புறதில்ல, கேட்டா கொடுப்பாரு அப்படிங்கிறது நம்புறதில்ல, ஜெபத்தை கேட்பாரு அப்படிங்கிறத நம்புறதில்ல. இவங்க தாங்க. ஏன் தெரியுங்களா அவங்க நம்ப மாட்டாங்க? ஏன்னா தேவனுடைய அன்பை அவங்க நம்ப மாட்டாங்க. அதுதான் அவருடைய இது. தேவன் என்னை நேசிக்கிறார்னா எனக்கு தேவன் கொடுப்பாரு, தேவன் என்னை நேசிக்கிறார்னா தேவன் எனக்கு கொடுப்பாரு. தேவன் கொடுக்க மாட்டான்னு சொல்றவங்க தேவனுடைய அன்பை நம்பல. அதான் உண்மை. சோ உங்க விசுவாசம் எப்படி உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்யும்? தேவனுடைய அன்பின் மூலமாகவே. அப்ப தேவனுடைய அன்பை எவ்வளவா நீங்க வந்து நம்பிக்கொண்டே இருக்கீங்களோ, தேவன் என்னை நேசிக்கிறார், அதனால தேவன் எனக்கு இது இத்தனை காரியங்களும் எனக்கு செய்வாரு, நான் கேட்கறதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது பிரியமானவர்களே, விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும். அந்த வசனத்தை தான் அன்பிலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று பால் கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. நியாயப்பிரமாணம் போய் விசுவாசம் வந்தது. நியாயப்பிரமாணத்துல விசுவாசம் இல்லைங்க, தேவன் சொன்னதெல்லாம் நீங்க செய்யணும். ஆனா இயேசு வந்த பிறகுதான் விசுவாசமே வந்தது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கிருபையில தான் விசுவாசமே இருக்கு. அதனால தான் பால் இப்படியா இங்க சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனம் இல்லாமையும் இது வந்து நியாயப்பிரமாணம் ஒன்றுக்கும் உதவாது, இனி இது ஒன்றுக்கும் உதவாது என்று அந்த யூதர் மத்தியில தேவன் வந்து பால் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அன்பிலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். சோ சபை, அன்பிலே கிரியை செய்கிற விசுவாசமே இந்த காலகட்டத்தில் உதவும். அப்பனா நம்ம வந்து எப்பொழுதுமே தேவனுடைய அன்பை நம்பிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் வந்து உங்களை நேசிக்கிறார் என்பது தான் உண்மை. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் ஒவ்வொரு தடவையும் உங்களை நேசிக்கிறாருங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாளுங்க உங்களை நேசித்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க அவருடைய நேசகுமாரர்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து அப்படித்தானே சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் சொல்லுதே கேளுங்க, நேசகுமாரன், beloved ஆங்கிலத்துல. சோ நம்ம எல்லாருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். இந்த மாலை வேளை நான் சொல்றேன், டிடிஎம் சபையில நீங்க எல்லாருமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாம். தேவன் உங்களை அளவில்லாமல் நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
மைண்ட்ல ஒண்டி இறக்கி வச்சுக்காதீங்க. தெரிஞ்சுக்கோ இது எனக்கு தெரியும்னு இருக்காதீங்க. உங்க உள்ளத்துல இறக்குங்க. அது உள்ளத்துல போய் அந்த வல்லமையா அது போய் கிரியை செய்யட்டும் பிரியமானங்களே. ஆமென். உங்க விசுவாசம் இன்னும் தேவன் மேல அதிகரிக்கட்டும். ஏன்னா விசுவாசத்தின் அஸ்திவாரமே தேவனுடைய அன்பு தான். தேவன் என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு என்று நீங்க அதை பார்க்க அதை உணரங்க. உங்க விசுவாசம் தானாகவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நிறையவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆமென். உண்மை பிரியமானங்களே. விசேஷமான ஜனங்க. நமக்காக இயேசு வந்தாரு. அல்லேலூயா. உங்களுக்காக இயேசு வந்தாரு. ஆமென். அது ஒவ்வொரு நாளும் நீங்க அதை நினைவு கூறணும் பிரியமானங்களே. அடுத்தது பார்ப்போமா? ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிரியமானங்களே, சொந்த குமாரன் என்று கூட பார்க்கலங்க அவரை. ஆனா நமக்காக கொடுத்தாருங்க பிரியமானங்களே. சொந்த குமாரன் என்று கூட பார்க்கல, ஆனா நமக்காக ஒப்பு கொடுத்தாருங்க இயேசுவை. இது எதை குறிக்குது தெரியுங்களா? உங்களுடைய மதிப்பு, நம்முடைய மதிப்பு அது காட்டுதுங்க. we are worth the son of God. ஆங்கிலத்துல நம்முடைய மதிப்பு என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக வந்தாருங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் அதை தான் காட்டுது பிரியமானங்களே. ஆமென். அதனால தேவன் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுங்களா? இயேசுவே உங்களுக்காக மரித்தாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. சோ அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, அவரோட கூட இயேசுவே கொடுத்தவர் எப்படி அவரோடு மற்ற எல்லாத்தையும் நம்மளுக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? பிரியமானங்களே, அந்த அளவு நீங்க தேவனுக்கு முன்பாக அவ்வளவு விலை உயர்ந்த பிள்ளைகளா இருக்கீங்க. உடைய மதிப்பை பாருங்க. நம்முடைய மதிப்பை இங்க பாருங்க பிரியமானங்களே. இயேசுவே நமக்காக மரித்தார். இயேசுவே நமக்காக பிதாவாகிய தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் தெரியுங்களா? அவரோட கூட நமக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில கிடைக்கும்படிக்கு. இயேசுவை பிதாவாகிய தேவன் கொடுக்கும் பொழுதுங்க, அவர் தாங்க சிறந்த ஈவு. அவர் தாங்க அந்த பெரிதான ஈவு. இயேசு தான் கிருபையா இருக்காரு பிரியமானங்களே. கிருபை தான் அந்த பெரிதான ஈவை தேவன் நமக்கு கொடுத்தார் பிரியமானங்களே. சோ பெரிதான ஈவே தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது மற்றது எல்லாமே சிறுசு. நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய தேவைகள் எல்லாமே சிறுசா இருக்கு, சின்னதா இருக்குங்க. பெரியதே தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி கொடுத்தாரா? நம்ம கேட்காமலே கொடுத்தார். உண்மைதானுங்களே. நம்ம கேட்டோமா? அப்பா கொடுங்க, இயேசு கொடுங்க, நம்மளுக்காக அவர் மரிக்கணும், அவரை கொடுங்க. நம்ம கேட்காமலே நமக்காக அவரை கொடுத்த தேவன் நம்ம கேட்போமானால், ஜெபத்திலே எதெல்லாம் நம்ம கேட்போமோ அதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு நிச்சயங்க. புரிந்து கொள்றீங்களா நான் இங்க சொல்றது? கேட்காமலே இயேசு நமக்காக கொடுத்த தேவன் நம்ம ஜெபத்துல கேட்கிற காரியங்களை நமக்கு எவ்வளவா செய்வாரு. அப்படின்னா இயேசு பெரிதான ஈவு நமக்காக அனுப்பப்பட்டவர், நமக்காக மரித்தார். அவர் மூலமாய் மற்றது எல்லாமே குறைவான ஈவுகள் என்ன தெரியுங்களா? சுகம், ஆரோக்கியம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது, நம்முடைய பிரச்சனைகள் ஒரு சொல்யூஷனுக்கு வருவது, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் குறைவான ஈவு தெரியுங்களா? இதெல்லாம் இயேசுவை காட்டிலும் பெருசே கிடையாது. இயேசுவே. சோ நீங்க இங்க தியானிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இயேசுவே அந்த பெரிதான ஈவு நமக்காக கொடுக்கப்பட்டபடியினால அந்த சிறிதான ஈவுகளை, சுகம், ஆரோக்கியம், பண தேவை, சந்தோஷம், சமாதானம், நல்ல வீடு, நல்ல காடி, என்னெல்லாம் இருக்குங்க, நல்ல வேலை, பண வசதி, எதெல்லாம் நமக்கு இருக்குங்க, அதெல்லாம் அவரை காட்டிலும் சிறுசு. அதெல்லாம் தேவன் எப்படி நம்மளுக்கு கொடுக்காம இருப்பாருங்க? அது தாங்க இந்த வசனம் சொல்லுது. ஆமென். நிச்சயமாகவே. சோ இயேசு மூலமா இந்த என்னோட சேர்த்து சொல்லுங்க, அவரோட கூட. அந்த அவரோட கூட யாருங்க? இயேசுவோட கூட. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அப்பனா பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரன். இங்க பிதாவாகிய தேவனை பத்தி சொல்லுது. சொந்த குமாரன் என்று கூட பார்க்கலையாங்க இயேசுவை. ஆனா அவருடைய நேசகுமாரன் தெரியுங்களா? நேசகுமாரனுங்க, ரொம்பவும் நேசிக்கிறவருங்க. நம்மளை நேசிக்கிற ஒரு பொருளை நம்ம கொடுப்போமா பிறருக்கு? இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தருமா? இதை என்ன கேட்காதீங்க. மேபி நான் இதை போல உங்களுக்கு நான் இன்னொன்று வாங்கி கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லாதவங்க கேட்கும் பொழுது எனக்கு கொடுங்க, தத்து கொடுங்க, நான் கொடுப்பீங்களா? முடியாது. ஒரு காலத்தில் நான் பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கேன்,
எனக்கு எவ்வளோ பிள்ளை பிறந்தாலும் நான் என் பிள்ளைங்களை நான் வளர்ப்பேனே தவிர, நானே வளர்ப்பேனே தவிர ஒருத்தரை கூட நான் வந்து பிறருக்கு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களாம் எனக்கு அவ்வளோ உயிர், என் பிள்ளைங்களாம் எனக்கு விசேஷம். எங்கள் மாம்சத்தில் இருக்க நானே இப்படினாங்க, நம்மளை படைச்சவர் எப்படிங்க, அதை தான் அவங்க இடத்துல கொண்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் தேவன் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் பிரியமானங்களே. ஸோ நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூடங்க. சொல்லுங்க, அவரோடே கூட, அவரோடே கூட. அப்படின்னா இயேசுவோடே கூட மற்ற எல்லாவற்றையும் மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படி? அப்படின்னா இயேசுவே நம்மளுக்கு கொடுத்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக நிச்சயமாகவே கொடுப்பார். ஏன்னா அவரோடே கூட. இயேசு மூலமா நம்ம எல்லாமே பெற்றுக்கொள்றோம் பெரியமானங்களே. ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்ம கேட்கும் பொழுது அப்பா இல்லைன்னே சொல்லவே மாட்டாரு, இல்லைன்னு சொல்லவே மாட்டாருங்க. நம்மளுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். நம்ம ஜெபத்தில் கேட்கிற காரியங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்ம பிரச்சனைகள்ங்க எல்லாமே இயேசுவை காட்டிலும் ரொம்ப சின்னது. ஏசு தான் பெரியவர். நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கேங்க, ஏசு தான் இங்க ரொம்ப பெரியவருங்க. ஏசு ரொம்ப பெரியவருங்க. ஸோ மற்ற எல்லாமே சின்ன காரியங்கள், சின்ன காரியங்கள். தேவனிடத்துல இருந்து கேட்கறது எல்லாமே சின்ன காரியங்கள். நிச்சயமாகவே இயேசுவோடு கூட, அவரோட கூட அவர் நமக்கு கொடுப்பார். இயேசு மூலமாய் நமக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோ இங்க உங்களுடைய மதிப்பை நீங்க பாருங்க பிரியமானவர்களே. தேவன் எவ்வளவான மதிப்பை உங்க மேல வச்சிருக்கிறாரு. அவருடைய குமாரனே உங்களுக்காக அனுப்பினார் பிரியமானவர்களே. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு விசேஷமானதுங்க. இந்த அன்பை நீங்க எப்பொழுதும் நம்பிக்கொண்டே இருங்க. இந்த அன்பு உங்க விசுவாசத்தை வளர்த்து கொண்டே போகும். நீங்க தேவனிடத்துல வந்து ஜெபத்துல வரும் பொழுது வேதம் சொல்லுவது போல தைரியமாய் கிருபாசன தண்டையில வந்து பெற்றுக்கொள்வீங்க பிரியமானவர்களே. இந்த வசனம் தேவனுடைய அன்பை காட்டுதுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் தேவனுடைய அன்பை காட்டுது பிரியமானவர்களே. இயேசு உங்களுக்காக மரித்தாருங்க. ஏன்னா அவர் எப்படி தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நேச குமாரனுங்க. தேவன் நேசித்த பிள்ளை இயேசு. அப்ப தேவன் அவரே அப்படி நேசிக்க கூடுமானால் பிரியமானவர்களே, அவரை கொடுத்தவர் அதே காட்டுது. ஓகே, தேவன் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாருன்னு. எவ்வளவா இயேசு நேசிக்கிறாரோ அந்த அளவு தேவன் உங்களையும் நேசிக்கிறாருங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. இயேசு இல்ல, அவர் தேவகுமாரன். அவர் விசேஷமா இல்ல, அவரை தேவன் வந்து ஸ்பெஷலா தான் லவ் பண்ணுவாரு. என்ன இல்ல பிரியமானங்களே, உங்களுக்காகவே நேசித்த தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராம அவரை கொடுத்தவர். அவரை ரொம்ப நேச குமாரனே உங்களுக்கு கொடுத்தவருங்க. அவருடைய நேச குமாரங்க. அவர் ரொம்ப அன்பு. God love Jesus so much. அந்த அதே காட்டுது. அவரை உங்களுக்கு அவர் கொடுக்கும் பொழுது எந்த அளவு உங்களை நேசிக்கிறார் என்று நீங்க பாருங்க. அந்த அளவு தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்க மதிப்பை நீங்க பாருங்க பிரியமானங்களே. அதனால உங்களோட தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. You're worth something. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. You're worth the Son of God. இயேசு உங்களுக்காக வந்தார். ஹல்லேலூயா. பெரிதான ஈவு. சோ ஜெபத்துல நீங்க கேட்கிற எல்லா காரியமுமே சின்ன காரியங்கள், இயேசுவை காட்டிலும் சின்ன காரியங்கள். நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதைத்தான் இங்க பவுல் சொல்றார், ரோமர் 8:32 நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. என்னங்க உங்களுக்கு வேணும்? அந்த காரியம் எல்லாம் சின்னதுங்க. தேவனை காட்டிலும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்க பிரச்சனைங்க தேவனை காட்டிலும் சின்னதுங்க. அதை நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஏத்துறீங்களா? தேவன் அதை காட்டிலும் பெரியவர். இயேசு அதை காட்டிலும் பெரியவர். உங்க பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். அவரே கொடுத்த தேவன் இதை செய்ய மாட்டாரா? உங்களுக்கு உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க மாட்டாரா? கட்டாயம் தீர்த்து வைப்பாருங்க. ஏன்னா அதெல்லாம் சின்னது, ஜுஜுபி ஆண்டுருக்கு. உண்மை. சோ இயேசு இவைகளை காட்டிலும் மிக பெரியவரா இருக்கிறார். அவரே உங்களுக்காக கொடுத்தார். தேவன் எப்பொழுதுமே ரூமுக்குள்ள போய் தைரியமா ப்ரே பண்ணுங்க. எங்க உட்கார்ந்துருக்கீங்க தைரியமா கேளுங்க. பிகாஸ் அது உங்களுடைய உரிமை. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இல்லை இவங்களுக்கு தான் செய்வாரு, இல்லை அவங்களுக்கு தான் செய்வாரு, இல்லை இவங்க இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்க அதனால தான் தேவன் செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டாரு, அந்த மைண்ட் செட்லாம் எடுத்து போட்டுருங்க ப்ளீஸ். அதெல்லாம் தப்பான மைண்ட் செட், அதெல்லாம் தப்பான நம்பிக்கைகள், தப்பான எண்ணங்கள். வசனத்தை படிங்க பிரியமானங்களே. அந்த வசனம் உங்களுக்கு உரியது. நான் சொல்கிறேன், தேவனுக்கு விசேஷமான பிள்ளைகள். நீங்கள் உங்களோட மதிப்பை நீங்கள் இங்கே பாருங்கள் பிரியமானங்களே. You're worth something. You're worth the Son of God. சரிங்களா? தேவன் உங்களை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். தேவன் உங்களை எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. நீங்கள் கூடுதலாக ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் குறைச்சி ஜெபம் பண்ணாலும் சரி, பிறரை போல நல்ல ஜெபம் பண்ண அந்த இது உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனாலும் உங்களோட இயல்பை கொண்டு தேவனிடத்தில் வரீங்க பார்த்தீங்களாங்க,
அதே தேவன் பார்க்குறாரு. ஆமென். ஏன்னா தெரியுங்களா, அவருடைய அன்பின் படையில தான் இயேசுவோட கூட உங்களுக்கு எல்லாமே தேவன் செய்வார். அந்த வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தின் படி, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? ஏசு பூமியில அவர் செஞ்ச ஊழியத்துல பாருங்க, எங்க போன இடத்துல எல்லாம் அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. அவர்கிட்ட வந்தவங்க எல்லாத்தையும் தேவன் ஒருத்தர் கூட புறம்பே தள்ளவே இல்லை. தெரியுங்களா, இது பத்தாது, இது முடியாது, இது சரியில்லை என்ற ஒருத்தரை கூட தேவன் இன்னும் சொல்லவே இல்லைங்க. வந்தவனுக்கு எல்லாருமே இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லைங்க. ஏசு என்ன சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். ஸோ இயேசுவை நீங்க பாக்குறீங்க, பிதாவாகிய தேவனை இயேசு மூலமா இங்க நீங்க பாக்குறீங்க பிரியமானங்களே. அந்த தேவன் தான் உங்க மேல அவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பார் பிரியமானங்களே. அவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தான் இருப்பாருங்க. ஏன் தெரியுங்களா, ஏசு பிதாவாகிய தேவனை ரொம்பவும் சந்தோஷப்படுத்திட்டாரு. மனிதனாக ஏசு மனிதனாக பூமியில வாழ்ந்த நாட்கள் மனிதனாக 100% மனிதனாக வாழ்ந்தார். மனிதனால பிதாவாகிய தேவனை சந்தோஷப்படுத்த முடியல, திருப்திப்படுத்த முடியல. அவருடைய டிமாண்ட்ஸ் அவங்கனால கொடுக்க முடியல. அவங்க கேட்டு அவர் எதிர்பார்ப்பது மனுஷன் இடத்துலேருந்து அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இயேசுவை அனுப்பினார் நம்முடைய சார்பாக. 100% மனிதனாக இருந்தாருங்க. 100% மனிதனாக இருந்து வாழ்ந்து பிரியமானங்களே பிதாவாகிய தேவனை ரொம்பவும் சந்தோஷப்படுத்தினார். இயேசு ரொம்பவும் சந்தோஷப்படுத்தினார் பிரியமானங்களே. எந்த மனிதனாலும் முடியல. அதனால தாங்க அவரோடே கூட நம்ம எல்லாருக்கும் அருளாதிருப்பது எப்படி, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அப்படிதாங்க நீங்க பார்க்கணும். இயேசு பெரியவர், பெரிய ஈவாய் கொடுக்கப்பட்டவர். நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாமே சிறிய ஈவுகள் அதை காட்டிலும். ஸோ அதெல்லாம் தேவன் நிச்சயமாக செய்வார். இவ்வளோ பெரிய ஈவை நமக்காக கொடுக்கும் பொழுது மற்ற எல்லாமே நம்ம கேட்காமலே தேவனை கொடுத்தவர் நம்ம கேட்கும் பொழுது எவ்வளவு நமக்காக செய்வார். எப்போதுமே அன்பாகவே தான் இருக்கிறாரு. அன்பான தேவனாவே நீங்க பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக வெட்கம் அடைந்தார், உபத்திரத்தை சந்திச்சாரு, வெறுப்பை சந்திச்சாரு, மரணத்தை தழுவினாருங்க. உயிரோடு எழுந்தார். இது எல்லாமே நமக்காக செஞ்சு முடிச்சாரு. இதெல்லாம் பிதாவாகிய தேவனை ரொம்பவும் திருப்தி படுத்தியது. ஆமென். ஸோ அதனால இவ்வளவு இயேசு நமக்காக செஞ்சபடியினால எந்த காரணத்தை கொண்டுங்க பிதாவாகிய தேவன் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. நமக்கு இல்லைன்னு சொல்லவும் மாட்டார். நீ என் பிள்ளை இல்லைன்னு உங்களை தள்ளியும் வைக்க மாட்டாருங்க. நீ என்னை சரியா நீ ஜெபிக்கிறதில்ல, என்னை தேடுறதில்ல, அதனால நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றதும் கிடையாதுங்க பிரியமானங்களே. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே தெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர் விசுவாசிக்கிறவங்க எல்லாரையும் அவருடைய பிள்ளையா தான் எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருப்பார். நம்ம தான் நமக்குன்னு டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் தெரியுங்களா. டிமாண்ட்ஸ் வைக்கிறது நல்லது தான், ஏன்னா அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ட்ரூ உண்மைதானுங்களே. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப நல்லது, நீ இன்னும் தேவனுக்குள்ள பிரகாசிப்ப, இன்னும் நீ எழும்புவ அப்படின்னு நல்ல காரியங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். ஆனால் சொல்ற விதத்தில் நம்ம கணக்காக கொண்டு போனோம்னா பிள்ளைகளுக்கு அது ஒரு பாரமாக தெரியாது. என் வாலிபர்களே அதிகமாக தேவனை தேடுங்க, அதிகமாக வச்சிருக்க. இவ்வளோதான் என்னால் முடியும், அது இவ்வளோதான் என்னால் முடியும். மற்ற காரியங்களுக்கு தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் தெரியுங்களா. ஏன்னா நீங்கள் கொஞ்சமாக ஜெபம் பண்ணாலும் கூடுதலாக நீங்கள் ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்பார். நான் சொல்கிறேன்ல, அவரோட கூட இயேசுவோட கூட உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார். நான் சொல்கிறேன்ல, அதை சாக்கா வச்சுக்கிட்டு சிலவங்க அங்கேயே உட்காந்துருவாங்க. நோ, யூ மஸ்ட் க்ரோ இன் த லார்ட். நீங்கள் தேவனுக்குள்ளே வளர்ந்து வரணும், இன்னும் வளரணும். அதிகமாக தேவனை தேடுங்க. ஓகேங்களா. இருளாடு இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் வெளிச்சமாக போயிட்டு இருக்கோங்க பிரியமானங்களே. அந்த அளவுக்கு தேவன் உங்களை நிரப்பியிருக்காருங்க. ஏன் தெரியுங்களா, அவங்க மேலே வச்ச அன்பு என்னென்னத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு உங்களுக்கு பிரியமானங்களே. அதில் நம்ம நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இயேசு நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான ஈவு. இயேசு தான் கிருபை எல்லா ஈவுகளை காட்டிலும் மிக பெரியது. அதனால ஜெபத்தில் கேட்கிற சிறிய ஈவுகளை எப்படி கொள்ளாமல் இருப்போம். நிச்சயமாகவே நம்ம பெற்றுக்கொள்வோம். God will never ever give up on you. நீ எந்த பிரச்சனை நீ கடந்து போனாலும் கூட நீ வெற்றியை தான் நீ பார்ப்ப, செழிப்பை தான் நீ பார்ப்ப. ஏன்னா இந்த தேவன் அளவில்லாமல் நேசிக்கிறது. ஆமென்.